ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தின் முன்பாகம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதனால் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது என்று சொன்னால், அவர்களுடைய சூழ்நிலை மிகவும் கடினமாக இருந்தது. ஏனென்றால் தன்னுடைய நாட்டை இழந்து நாடு கடத்தப்பட்டு இன்னொரு நாட்டிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வீடுகள் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, எல்லா விதமான சந்தோஷங்களையும் அவர்கள் இழந்து நம்பிக்கையற்ற சூழலிலே, ஒரு விரக்தியடைந்த சூழலிலே ஆண்டவர் அவர்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்கிறார். இதோ நாட்கள் வரும், அப்போது நான் தாவீதுக்கு நீதியுள்ள ஒரு கிளையை நான் முளைக்க பண்ணுவேன். அது மாத்திரமல்ல, நீங்கள் அதில் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே அந்நாட்களிலே யூதா ரட்சிக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள், இந்த வாழ்க்கை மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இன்று ஆண்டவர்களோடு கூட பேசுகிற காரியம் அதுதான். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்களும் விரக்தியோடு இருக்கலாம், நம்பிக்கையற்று இருக்கலாம், பலவிதமான தோல்விகளை நீங்கள் அனுபவித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ நாட்கள் வரும், ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளுக்காக முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அந்த நாளுக்காக நாம் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். என்ன நம்பிக்கை? நிச்சயமாய் அந்த நாள் வரும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அதே எரேமியாவிலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்வார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனவே நிச்சயமாய் என் வாழ்க்கையிலே மாறுதல் உண்டாகக்கூடிய ஒரு நாள் வரும். அந்த நாளை என் தேவன் எனக்கு தந்துருள்வார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் காத்திருக்க வேண்டும். எனவே முதல் காரியம் என்ன என்று சொன்னால், தேவன் மீது நம்பிக்கையாக இருங்கள். தேவன் மீது நம்பிக்கையாக இருங்கள். அவர் சொன்னதை செய்கிறவர். இதோ நாட்கள் வரும் என்று உங்களுக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக அந்த நாளை வர பண்ணுவார். இது முதல் காரியம். இரண்டாவது என்ன என்று சொன்னால், காத்திருத்தல் அவசியம். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்திருக்கலாம், விரக்தியோடு காணப்படலாம், உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு விரோதமாக இருந்திருக்கலாம். இந்த சூழ்நிலை நிச்சயமாக நிரந்தரமானது கிடையாது, இது மாறக்கூடியது தான். எனவே இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நாட்கள் வரும். எனவே அந்த நாளுக்காக பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 6:15, அந்தபடியே அவன் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லப்படும். ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. அந்தபடியே அவன் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, நீங்களும் பொறுமையோடு காத்திருங்கள். முதலாவது, தேவன் மீது நம்பிக்கையாயிருங்கள். என் சூழலை மாற்றுகிற ஒரு நாளை தேவன் எனக்கு தருவார் என்று சொல்லி நம்பிக்கையாயிருங்கள். ரெண்டாவது, அந்த சூழல் மாறுகிறதற்காக பொறுமையோடு காத்திருங்கள். மூன்றாவது, வேதத்தின்படி நிச்சயமாய் மாறுதல் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு புதிய கிளையை அவர் முளைக்க பண்ணுவார். நீங்கள் தோற்று போயிருக்கலாம், இழந்து நிற்கலாம், பலவிதமான இக்கட்டான சூழலில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாவற்றுக்கும் ஒரு மாறுதல் உண்டு. அந்த நாள் வரும்,
அந்த நாள் வரும்போது எல்லாம் மாறிப்போம். உங்களுடைய கஷ்டங்கள் மாறும், உங்களுடைய அவமானங்கள் மாறும், உங்களுடைய நிந்தைகள் மாறும், உங்களுடைய தோல்விகள் மாறும், எல்லாமே மாறக்கூடியவைகள். எல்லாம் மாறிப்போகும். வேதம் அதான் சொல்லுகிறது. 16ஆம் வசனத்திலே நீங்கள் அதில் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இங்கே சொல்லப்படுகிறது, அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகும். எஸ்தர் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கடைசி பகுதி சொல்லப்படுகிறது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரு பெரிய அங்கே பிரச்சனை, சூசான் அரண்மனையை கலங்கி நின்றது. யூதர்கள் அவர்கள் கலங்கி நின்றார்கள். ஆனால் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண. உங்களுடைய கண்ணீர் மாறும், உங்களுடைய வேதனைகள் மாறும், உங்களுடைய வியாதி மாறும், உடன் கடன் மாறும், உங்களுடைய அவமானங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அவர் மீது நம்பிக்கையோடு பொறுமையாய் காத்திருங்கள். நிச்சயமாய் வேதம் சொல்கிறபடி இதோ நாட்கள் வரும், அந்த நாளிலே யூதா ரட்சிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல உங்களுடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒரு பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.